பாவ கிளவி இம்புட்டு பலகாரமும் எப்படிதான் செய்யுதுன்னே தெரியல. நம்மளும் தான் இதெல்லாம் செய்யறோம், ஒரு நாளும் அந்த ருசி வரமாட்டேங்குது. ஆனா இது கைப்பக்குவத்துக்கு நல்ல ருசி. எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தான் தோணுமே தவிர அப்படியே வைக்கணும்னு தோணாது. ஏம்மா தங்கப்புல குளிச்சிட்டியாடிமா? குளிச்சாச்சுமா. அம்மா எனக்கு வேற லோஷன் வேற தீந்துருச்சுமா, அது வேற வாங்கணும். எதுவுமே போடலினாலும் அம்புட்டு அழகடி தங்கம். இந்த அழகு நம்ம ஊர்ல யாராவது ஒருத்தி இருப்பாளா? எவளாவது உன் கால் தூசிக்கு கூட சமானம் ஆக மாட்டா. ஏமா நீ வேற. ஆமாடி தங்கம், பொட்டு வைக்காமையே என் பிள்ளை இம்புட்டு அழகா இருக்காளே. பொட்டு வச்சு பூ வச்சு சேலை கட்டுனா வையே, இந்த ஊருக்கார பாதுகளை சொக்கி போயிடுவானுங்க. அம்புட்டு அழகடி தங்கம். நீ யாரு உன்னை கட்டிக்கிறதுக்கு குதிரையில தான் மாப்பிள்ள வர போறேன். நீ வேற யாரு கோடீஸ்வரனே வந்து உன்னையதான் கட்டுனாலும் கட்டுவேன்னு சொல்லி ஒத்த கல்ல நின்று கட்ட போறான். ஐயோ நீ சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காம உன்கிட்ட நான் எதுக்கடி கிண்டல் பண்ண போறேன்? உண்மையை தானே சொல்றேன். சரி இது என்ன கடையிட எதுவும் வைக்க போறியா? இம்புட்டு பலகாரம் செஞ்சு வச்சிருக்க. ஆமா நான் எங்கிட்ட பலகாரம் செய்யறேன். அதுதான் மாசத்துக்கு ஒருக்க 6 மாசத்துக்கு ஒருக்க நமக்கு தான் பலகாரம் கொண்டு வரதுக்கு தான் ஆள் இருக்கு. யாருமா? அது தாண்டி ஊர்ல இருந்து அந்த சாண்டா கிளவி வந்திருக்கா. ஓஹோ அதுகளா? போயிருச்சுங்களா இருக்குதுங்களா? இந்த வீட்டுக்குள்ளதான் உட்காந்துருக்கா. அவளும் அந்த பயலும் வந்திருக்காங்க. எப்படிமா இப்படி? நம்மளும் அதுகளை கூப்பிடுறதும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, திங்கிறதுக்கு வந்துருதுங்க. எனக்கு மட்டும் என்ன ஆசையா அதுகளை வீட்டுல வச்சு சோறாக்கி போட்டு பொங்கி அதெல்லாம் பண்ணணும் வைக்கணும்னு. எல்லாம் உங்க அப்பா ஒருத்தருக்காகத்தான் பொறுத்து போறதா இருக்கு. அதுவும் இல்லாம அந்த பிள்ளைகளை நம்ம தலையோட கட்டியிருப்பாங்க ரெண்டையும். அப்புறம் அவதான் நான் பாத்துக்கிறேன், உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு சொல்லனால ஒன்னு அங்க கூட்டிட்டு போனாங்க. இல்லன்னு வையி மொத்த தலையிலேயே ஏன் தலையில மொத்த பாரமும் இறங்கி இருக்கும். அதுவும் இல்லாம வீட்டுக்கு வரும்போது சோறு கீறு போடாம அனுப்பணும்னு வையி ஊர் முழுக்க தண்டோரை அடிச்சிருவா. அவ்வளவுதான். அப்புறம் உங்க அப்பாரு என்னைக்கு வேணாலும் நம்ம பக்கம் திரும்பிடுவாரு. அதுக்காகத்தான் இதுகளை போனா போதுன்னு சோறை போட்டு வச்சிருக்கேன். அம்மா எனக்கு அதுங்க மூஞ்சில எல்லாம் முழிக்கவே பிடிக்காதுமா. உன்னை யாரும் அதுகளெல்லாம் போய் வா வையின்னு கூப்பிட சொன்ன? நீ அங்கிட்டு போய் உட்காந்துரு, அதுங்க எங்கிட்டாவது வெளியே அனுப்பி விட்டுப்புட்டுறேன், அதுக்கப்புறம் நீ வந்துரு. சரிம்மா, முதல்ல அதுங்களை அனுப்பி விடு. எனக்கே டென்ஷனா இருக்கு அதுங்களை பாக்குறதுக்கே. எப்படிதான் இப்படி சோத்துக்கு வந்து உட்காந்துருக்குதுங்கன்னே தெரியல. எனக்கு மட்டும் என்ன ஆசையா அதுகளெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு அழகு பார்க்கணும்னு. எனக்கும் தலையில விதியேன்னு எல்லாம் பண்றதா இருக்குது. அதுவும் இல்லாம இந்த வீடு காடு கரையெல்லாம் மொத்த சொத்தையும் எழுதி அவ பிள்ளை பேர்ல வச்சுட்டானா உங்க அப்பன் என்ன பண்றது? அப்புறம் நீ நானும் ஒத்தையில தான் நிக்கணும். இப்படி எல்லாம் பாசாங்க கட்டுற மாதிரி நடிச்சா மட்டும்தான் நமக்கு உண்டானது கிடைக்கும். இல்லைன்னா என்னைக்கு வேணாலும் இருந்தாலும் திரும்பிடுவாரு. நீ போ, நான் பாத்துக்கிறேன். டாடி தங்கம் இதெல்லாம் எடுத்துட்டு போ, போய் சாமான் வையுமா. ஐயோ இவ சாப்பிடுனா சாப்பிடவும் மாட்டா. அந்த வீட்டுல இருக்க தண்டை சோறெல்லாம் பாரு, நல்லா தின்னு புட்டு அப்படியே திருஷ்டி பூசணிக்கா மாதிரி வீங்கி போய் கிடக்குற. என்னைக்கு வெடிப்பான்னு கூட தெரியாது. ஆனா என் புள்ள சாப்பிடுதானு டயட்டு கீயட்டுன்னு சொல்லிட்டு வாயிலேயே பச்சை தண்ணி கூட இறங்க மாட்டேங்குது பிள்ளைக்கு. 2 பேரும் சாப்பிடுங்கடா, சாப்பிடுங்க. முட்டை தான் ஆம்லேட் போட்டுருக்கலாம்ல. ஏண்டி நீ புருஷன் கூட சண்டை போட்டுட்டு வந்த மாதிரி தெரியலடி. நல்ல விதவிதமா ஆக்கி தின்னுட்டு போலான்னு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். முட்டை கொட்டன் இருக்காம சாப்பிடு. இது செய்யறதுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. கடையில தானே இருக்கு, நீ என்ன காசு கொடுத்தா வாங்குற? ஆமா கடையில எனக்கு ஜாமா அப்படியே கதவை திறந்து உள்ள வந்து வச்சுட்டு போறாங்க. அது அதுக்கு காசு கொடுத்து தான் வாங்குது. சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க, அப்புறம் எதுவும் செஞ்சுக்கலாம், சாப்பிடுங்க. எப்ப என் பையன் கூட குடுக்கறத சாப்பிட்டுட்டு அமைதியா இருந்துக்கிறான். பொட்டச்சிதான் எம்மா அது வேணும் இது வேணும், அது இல்லையா இது இல்லையா, அப்பப்பா நம்ம கிட்ட தான் அது வேணும் இது வேணும்ன்ற. இப்படியே போற வீட்லயும் போய் கேட்டா அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? உன் மாப்பிள்ள ரொம்ப நல்லவர்னு நினைக்காத, கேட்டதெல்லாம் அப்படி வாங்கி கொடுத்துட்டு தான் மறுவேளை பாப்பாரு. சாப்பிடுமா, சாப்பிடுற நேரத்துல பேசாம. வாயில்னா எங்க அப்பா வாழ சொன்னா, வாயிலனா எங்க அப்பா வர சொன்னான்ற கதை தான். எப்ப அந்த பிள்ளை எங்க போறான்னு தெரியலையே. ஐயோ ஆண்டவனே, இடுப்பு தலையெல்லாம் சரியான வலி வலிக்குது. பெரியம்மா ராணி, அம்மாயே ஏத்தா இம்புட்டு நேரம் எங்க போனவ? நாங்க எவ்வளவு நேரம் வந்து அனுச்சு தெரியுமா? ஐயோ நீங்க வந்தீங்கன்னு முன்னையே சொல்லி இருக்கலாம்ல, நான் எங்கேயும் போகாம இருந்திருப்பேன்ல. ஏக்கா நான் தான் அம்மா கிட்ட சொன்னேன் அக்காவுக்கு சொல்லாம போவோன்னு. அதுக்குன்னு இன்ன வரைக்கும் நான் தண்ணி எடுத்துட்டு இருந்தேன், சொல்லி இருக்கலாம்ல. தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தியா? உங்க சித்தி என்னவோ நீ வெளியே போயிருக்க, எங்க போனா வந்தது தெரியல. நாங்க தண்ணி எடுக்க போனேன் அம்மாயி. தண்ணி எடுத்து பாத்ரூம்ல சுத்தமா தண்ணி இல்லை. இன்னைக்கு இருந்த தண்ணியெல்லாம் துணி துவைச்சு போட்டேனா, அதான். ஏன் இங்க பைப்புல தண்ணி வரலையா? அவங்க 2 நாளைக்கு ஒருக்க தான் விடுவாங்க, மற்ற நாள்லாம் அங்கதான் போய் தண்ணி தூக்கிட்டு வரணும். ஏன் உங்க அப்பாட்டு தான் வண்டி இருக்குல்ல, அதுல 2 குடத்தை கட்டி ஒரு குடத்தை நடுவுல வச்சு எடுத்துக்கிட்டு வரலாமே, நீ தான் போய் தூக்கிக்கிட்டு ஓடியாரணுமா? அப்பா வேலைக்கு போறாங்க,
அது நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன். அதுக்குன்னு ஒத்த ஆளா நீ அம்புட்டு குடத்தையும் தூக்கிக்கிட்டு ஒவ்வொன்றும் அண்டா சைஸில் இருக்கும் குடம் மொத்தத்தையும் நீ தூக்கி கல்யாணத்துக்கு அப்புறம் வெப்ப எது இறங்கிட்ட என்னடி பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீங்கள் காப்பி சாப்பிட்டீங்களா இல்லையா? காப்பி வைக்கவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். வரும்போது நாங்கள் குடிச்சிட்டு தான் வந்தோம். ஏக்கா உனக்கு நாங்க முறுக்கு முட்டாயி லட்டு அப்புறம் அதிரசம் சீடை எல்லாம் கொண்டு வந்திருக்கோமே. எங்கடா? உள்ள உங்க சித்திக்கிட்ட கொடுத்துருக்கேன், வாங்கி சாப்பிடு சரியா? சாப்பிடாம இருக்காம. சரி அம்மாயி. வந்துட்டாளா? எம்மாடி எங்க போற வார? போன ஒரு இடத்துக்கு சொல்லிட்டு போறது இல்லையா? இன்ன வரைக்கும் உன்னை காணலன்னு எம்புட்டு தவிச்சு போயிட்டோம் தெரியுமா நாங்களாம்? பிள்ளைய தண்ணி எடுக்க வச்சுக்கிட்டு வரவங்க கிட்ட எல்லாம் என்னமோ நல்ல வேஷம் போடுறத பாரு. சொல்றக்கே இருக்குடி உனக்கு. சித்தி பாத்ரூமுக்குள்ள தண்ணி இல்லை, அதான் தண்ணி எடுத்துட்டு வரணும்னு தண்ணி எடுக்க போயிட்டேன். ஏமா 2 நாளைக்கு ஒருக்க தான் இங்க தண்ணி வருது, அப்ப புடிச்ச நினைச்சு வைக்கிறத விட்டுவிட்டு இங்க இருந்து போறியா அம்பிட்டு தூரம் நடந்து? என்ன போ புள்ள நீயே? இவங்க தண்ணி எடுக்க சொல்லி திட்டினாங்க, இப்ப அம்மாயி வந்திருக்கனால மாத்தி பேசுறாங்க. உங்க அப்பாவும் வேற பிள்ளைய காணோம், ஆசீர்வாதம் பண்ணிக்கு இன்னைக்கு பிள்ளைக்கு ஒரு 100 ரூபா 200 ரூபா கையில வச்சு கொடுக்கணும்னு அம்பிட்டு நேரம் உட்காந்துருந்தாரு. அப்புறம் உன்னை ஆளையே காணலன்னு சரின்ட்டு தான் சரி போயிட்டு வாங்க புள்ளதான் ராத்திரிக்கு வருவாள் அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்க சித்தி. ஆமா ஆமா, இவன் நடிப்புல தீய வச்சுதான் கொளுத்தணும். புள்ளைய கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரட்டுமா? ஏன் இருக்கட்டும். இல்ல புள்ளைக்கு பிறந்த நாள், அதான் புள்ளைய கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரலான்னு. சாப்பாடு ஆயிடுச்சு, சாப்பிடுங்க, சாப்பிட்டுக்கிட்டு போலாம். வந்ததுல இருந்து அந்த மனுஷனு சாப்பாடு போட்டு கொடு சாப்பிடட்டும்னு சொன்னாரு. மவராசி உள்ள போய் உக்காந்தவ தான் இந்த அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு. இன்ன வரைக்கும் 1 ரூபா பச்சை தண்ணி கொடுத்ததோட சரி, இன்ன வரைக்கும் சாப்பாடு போட்டு கொடுக்கல. ஒருத்தர் வீட்டுக்கு வந்தா சாப்பாடு போட்டு கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்றது ஒரு அழகு. ஆனா எங்கிட்டாவது வெளியே போற நேரத்துல கிளம்புற நேரத்துல சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு வேண்டி இருங்க. சாப்பாடு போட்டு வரேன் சாப்பிடுவீங்க. இல்லம்மா போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறோம். எந்திரியா எந்திரி, போயிட்டு வந்துடுறோம். மாப்பிள்ளை வந்து கேட்டாருன்னா கோயிலுக்கு போயிருக்கோன்னு சொல்லிடுமா. ஐயோ சாப்பிட்டு போங்க, ஆக்கியாச்சு சாப்பாடெல்லாம். சாப்பாடை நீயே போய் குப்பையில கொட்டுறி. சரிம்மா வந்து சாப்பிட்றோம். இருக்கட்டும், சாப்பாடு எங்க ஓடியா போகுது, போயிட்டு வந்து சாப்பிட்றோம். எப்பா தொல்லைங்க போயிருச்சுடா சாமி. அத்தாடி டிவி என்ன இந்த கொதிக்குது? ஐயோ முதல்ல டிவி ஆஃப் பண்ணி வைக்கணும். வந்ததுலேருந்து டிவியை போட்டுக்கிட்டு சன்ன உட்காந்துருக்காளம்மா. இவ்வளோலாம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிவிலலாம் படம் பார்த்துருப்பாளுகளா? நானும் அதை கண்டதுகளாச்சு, அதனால அப்படியே உக்காந்துருச்சுங்க. ஆண்டவா இந்த புள்ள இங்கேதான் இருக்கணும் சாமி. வீட்டுல கறி வாசம் பாரு, ஆளை தூக்குது. ஏண்டா அது வேற யார் வீட்லயே கூட சமைச்சிருக்கலாம்டா. பாரு இப்பயும் சொல்றேன், கரெக்டா எழுதி வச்சுக்க. நம்ம உள்ள போவோம், மொத்த குடும்பமும் கறியை நல்லா வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு எப்பயுமே இந்த நக்கல் பேச்சு தான். இப்படி பேசி பேசி பேசியே தாண்டா நீ இப்படி இருக்கிற. இங்க பாரு, நானும் ஒரு தீர்க்க தரிசி. அப்படியே ஒருத்தர் இப்படிதான் நடக்கும்னு அது அப்படியே நடக்கும். நானும் மத்தவங்க மாதிரி நடிக்க மாட்டேன். சரி சரி, நீ வண்டி இறக்கி விடு என்னைய. இறங்குமா. அப்பா ஏறும்போது ஏறி உக்காந்து போறேன், இறங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா டேய் நல்லிக்கிட்டு விட்டுறாதடா. நீ என்னை ஆட்டிக்கிது விழ வச்சிடாத, பாத்து இறங்கு. எம்மாடி அந்த தொல்லைகள்லாம் போயிருச்சுமா? அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு. போய் தங்கம் கண்ணாடியில போய் நல்லா மேக்கப் பண்ணிக்கப்போ. சரிம்மா. அது என்னமோ கிரீமு முடிஞ்சு போச்சுன்னு சொன்னியே, உங்க அப்பாருக்கு போன் போட்டு சொல்லு, வரும்போது வாங்கிட்டு வரட்டும். 500 ரூபாமா அந்த கிரீமு வாங்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். உங்க அப்பா 5000 இருந்தாலும் உனக்காக வாங்கிட்டு வருவா அப்படி. போ அழகு பெத்த புள்ள. ஏம்மா பாத்தியா? ஆத்தாடி ஆமாண்டா, நான் கூட நீ சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒன்று இருக்காது அப்படின்னு வாங்கிட்ட நான் சண்டைய போட்டேன். கடைசியில பார்த்தா என்னடா இப்படி பண்றாங்க? இப்படி பண்றாங்களா? இதுதாம்மா இவளோட சுய ரூபம், மத்ததெல்லாம் வெறும் நடிப்பு. அட பாவி பயலுகளா, இவளை காணலன்னு பச்சை தண்ணி கூட பல்லுல படாம நாம ஓடி வரோம். இவ பாரு என்னம்மா நைஸா வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்கிறத. சரி சரி கம்மனிரு. மாப்பிள்ள சமந்தி வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க வாங்க மாப்பிள்ள, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோங்க. உங்க வீட்டுல பொண்ணு எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன சம்மந்தி இப்படி பேசுறீங்க? ஏங்க வேற எப்படிங்க பேசுவாங்க? காலையில தூங்கிட்டு இருக்கும்போது தலைமாட்டுல இருந்து பைய தூக்கிட்டு கிளம்பி ஓடி இருக்கா. புள்ளைய காணலன்னு சொல்லி நாங்க ஊரே நாடே திரின்னு அங்க இங்க அலைஞ்சு திரிஞ்சிட்டு வரேன். எங்க அம்மா பச்சை தண்ணி கூட பள்ளியில படாம மருமகளை காண அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்திருக்குது. நீங்க பாட்டுக்கு புள்ளைய கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு போன் பண்ணி கேட்டதுக்கு புள்ள இங்க வரல அப்படின்றீங்க.
என்ன சம்பந்தி, இதெல்லாம் நல்லாவா இருக்குது? சொல்லுங்க பாப்போம். ஐயோ அண்ணி, வேணும்லாம் ஒன்றும் பண்ணல அண்ணி. இவ கொஞ்சம் திமிர் எடுத்து வந்துட்டா, சரி கொஞ்சம் சமாதானப்படுத்தி அனுப்புவோமேனு தான். நல்லா நீங்க சமாதானம் எடுத்துட்டு பண்றீங்க போங்க. தலைவாழை இலை போட்டு கறி சோறு ஆக்கி போட்டு கறி வறுத்து வச்சு நல்லா சமாதானப்படுத்துறீங்க. புள்ள இங்கதான் இருக்கான்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா நாங்க நிம்மதியா அங்க இருந்திருப்போம்ல. நாங்க என்ன வம்படியோ புள்ளைய வந்தே ஆகணும் கூட்டிக்கிட்டு வாங்கன்னு சொன்னோம். என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு பதட்டத்துல தானே போன் போட்டோம் நாங்க. அத்தை கோவப்படாதீங்க அத்தை. கேங்க மச்சான், முதல்ல உட்காந்து சாப்பிடுங்க, மத்ததான் அப்புறம் பேசிக்கலாம். ஏன் சாப்பிட்டதோட எந்திரிக்கிறீங்க? இருக்கட்டுங்க. அட உட்காருங்க மச்சான், சும்மா எந்திரிச்சிட்டு இருக்காம உட்காருங்க, முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிட்ற ஆளை எழுப்பி பஞ்சாயத்து பேசுற அளவுக்கு நான் ஒன்றும் கேவலமானவன் கிடையாது. நாங்க இங்கிட்ட உட்காரோம், நீங்க சாப்பிடுங்க. அம்மா, மாப்பிள்ளைக்கு அத்தைக்கு சாப்பாடு போட்டு கொடுமா. வாங்க மாப்பிள்ள, வந்து உட்காருங்க, இலை எடுத்துட்டு வரேன், சாப்பிடுவீங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அவங்க சாப்பிடட்டும், நாங்க உட்காந்துருக்கோம். சிரிக்கு மவளே, இதுக்கு தாண்டி நான் சொன்னேன். சொன்ன உன் மண்டைக்கு ஏறுதா? இப்ப அவங்க வந்திருக்காங்கல்ல, எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நாங்க பேசுறது? இப்ப என்னம்மா ஆச்சு? என்ன ஆச்சு? நீங்களா பத்தனை கல்யாணம் பண்ணி வச்சீங்க? அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீ பண்றதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப அவங்க என்ன நினைப்பாங்க நம்மள பத்தி? அசிங்கமா நினைக்க மாட்டாங்க. நீங்க இன்னைக்கு அடிச்சுக்குவீங்க, நாளைக்கு கூடிப்பீங்க. நாங்க அப்படியா? நாளை பின்ன ஒரு நல்லது கெட்டதுக்கு நாங்க வீட்டுக்கு வர வேணாமா? வாசப்படி ஏற வேணாமா? இல்ல செய்ய வேணாமா? என்ன நினைச்சு பேசுவாங்க எங்க கிட்ட? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. உனக்கு என்ன, நீ பேசிவிட்டு போயிருவ. நாங்க தான் இப்ப எந்த முகத்தை வச்சுட்டு பேசுறதுன்னு தெரியல. அம்மா, முதல்ல அவங்களுக்கு காப்பி தண்ணி வந்து கொடு. தண்ணி வந்து கொடுத்து காப்பி வை, போ. சரிடா, வந்தவங்கள வாழை கூட ஒரு வார்த்தை கூப்பிட முடியல. வந்த அளவு உனக்கு இடத்தால் ஆகி போச்சு. தண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்குறேன். அத்தே, மதியான வேலையில வயிறு முட்டை சோத்தை தின்னுப்புட்டேன். குழம்பு கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு சொல்லி வயிறு வேற வலிக்குது. அப்பா, நடந்துகிட்டே இருந்தாதான் கொஞ்சமாவது நல்லா இருக்கும். அட ஏம்மா, எப்போ வந்தீங்க? இன்னைக்குதாம்மா ஊர்ல இருந்து வந்தேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா, நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஊர்ல எல்லாம் மழையா? போன வாரத்துல மழைமா, இப்பெல்லாம் மழை இல்லம்மா. சரியான வெயில், இருக்க முடியல வீட்டுல. சரியான வெக்கதான். இங்கேயும் அப்படித்தாம்மா, சரியான வெயில அடிச்சு கொளுத்துது. என்ன எல்லாம் கிளம்பியாச்சு? பாப்பாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதான் சரி பிள்ளைய கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வருவோன்னு தான். அப்படியா? சரிம்மா. எத்தனை வயசு இந்த வருஷம்? எல்லாம் கல்யாண வயசு தான். கல்யாண வயசு ஆகி போச்சு. காலகாலத்துல ஒரு கால்கட்டை போட வேண்டிதானே? அதை விட்டுட்டு எத்தனை காலத்துக்கு இப்படியே வச்சுக்க போறீங்க பிள்ளைய? நாங்களும் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், ஒன்றும் அமைய மாட்டேங்குது. நீங்களும் எது மாப்பிள்ளை இருந்தா சொல்றது, அமைச்சு வச்சிருவோம். அதெல்லாம் நல்ல மாப்பிள்ளையாவே அமையும். நானும் எங்கிட்டாவது இருந்தா கூட பார்த்து சொல்றேன். நம்ம ராணியோட குணத்துக்கு எப்படி இருந்தாலும் தங்கமான மாப்பிள்ளை தான் கிடைக்கும் பாருங்க. உன் வாய் முகூர்த்தம் பழிக்கட்டுமா, உன் வாக்கு பழிக்கட்டும். பழிச்சதுன்னு வையே, உனக்கு துணிமணி எடுத்து கொடுத்து வாய்க்கு சக்கரை போட்டு போடுறேன். இதுக்கோசரமே நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்க வந்தாதான் அந்த பிள்ளைங்களுக்கு நிம்மதியே. அவங்க சித்தி எப்பயும் வெளியவே விட மாட்டா. வேலைன்னு ஊருப்பட்ட வேலையை வாங்குவா. காட்டு வேலை, வீட்டு வேலைன்னு எல்லா வேலையும் செய்யணும். புள்ள பாவமா இருக்கும் பாக்குறதுக்கே. என்னம்மா பண்றது? நானும் ஊருக்கு கூட்டிட்டு போயிடலான்னு தான் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த பிள்ளைய பார்க்கும் போதெல்லாம் தோணும். அதுக்கப்புறம் அந்த வீட்டை நினைச்சு பார்த்தா அந்த எண்ணமே வர மாட்டேங்குது. குடிசை வீடு, பாத்ரூம் வசதியெல்லாம் இல்லம்மா. எங்கிட்டு போறதா இருந்தாலும் தூரத்துக்கு போகணும். அதுவும் நம்ம வீட்டுலயும் ஓலை குடிசையை போட்டு தான் பாத்ரூமை கட்டி வச்சிருக்கோம். அந்த மழை வந்ததுக்கு அதுக்கும் எல்லாம் சாஞ்சு போச்சு. நம்மளா இருந்தா கூட ஏதோ ஒன்று இருந்து இருக்கிறத வச்சு குளிச்சுக்கலாம். வயசு புள்ள வேற, அதை வச்சுக்கிட்டு அந்த குளிக்க வைக்கணும், சிரமம் இல்லையா? அந்த காரணத்துக்காக தான் பிள்ளைங்க இங்கே விட்டுருக்கேன். எனக்கு என்னைக்கு தான் ஒரு விடுகாலம் வருமோ தெரியல இந்த பிள்ளைங்களுக்குன்னு அதை நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். என்னமோ போங்கம்மா, நீங்களா இருக்க போக இத்தனை வருஷம் பார்க்குறீங்க. எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரிலாம் இருந்தால் பார்க்க கூட மாட்டாங்க. என் பிள்ளை இருந்திருந்தா எனக்கு இந்த கவலையே இல்லைம்மா. அந்த மகராசி போனதுக்கு அப்புறம் தான் என் பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையே. என்ன, அவங்க அப்பாரும் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாரு. எப்படிதான் இப்படி இருக்காங்களோ தெரியல. சரிம்மா, அவங்களெல்லாம் வந்து என்ன ஆக போகுது? நமக்கு கொடுப்பனை இல்லை. நம்ம வீட்டு புள்ள இருந்தா நம்ம பாட்டுக்கு வரலாம், வைக்கலாம், எத்தனை நாள் வேணா இருக்கலாம், வைக்கலாம். யாரும் நம்ம கேட்கறதுக்கு இல்லை. நமக்கு தான் அந்த பாக்கியம் இல்லாம போச்சே. நான் போய் என் புள்ள இருந்திருந்தா கூட எனக்கு மனசுக்கு ஆறுதலா இருந்திருக்கும். அந்த கடவுளுக்கு கண்ணு இல்லை, அவளை முன்ன கூட்டிக்கிட்டு போயிட்டான். சரி, இதுகளுக்கு போய் துணி எடுத்து கொடுத்து கோயில் குளம்னு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த வாங்கி கொடுத்து எல்லாம் கூட்டிகிட்டு வரலான்னு தான் கூட்டிகிட்டு போகிறோம்மா. சரிங்கம்மா, பார்த்து போங்க. சரி வரேங்க்கா.
சரிடாம்மா. போயிட்டு வரேங்க்கா. சரியா சரியா. ஏங்க நீ நான் என்ன அவ்வளோ கொடுமைக்காரியா சொல்லுங்க பாப்போம். அவ இஷ்டம் போலதான் அங்க இருக்கா. நாங்க அப்படி இல்ல பொண்ணு அப்படி கொடுமைப்படுற மாதிரி எங்ககிட்ட இப்படி மோச்சுக்கிறாளே, நீங்களே சொல்லுங்க. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு வாசல் கூட்டி கட்டளை கூட்டி வீட்டில் வள வச்சுட்டு பருப்பை வேக போட்டு, ஏம்மா நம்ம வைக்கிற சாம்பாரும் உங்க பிள்ளை பிடிக்கலன்னு வந்திருக்கேன், நீங்க வைக்கிற குழம்பு எதுவும் பிடிக்கல அப்படின்ட்டா. சரி நான் பருப்பு காய்கறி அரிஞ்சு வச்சுட்டு நான் ஆட்டை கூட்டிக்கிட்டு போயிட்டு 10 ஆக்கி இருந்தா சாப்பிடுவேன். இல்லைன்னா சோறுல வெறும் தண்ணியை ஊற்றி காய்ச்சி குடிச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு படுத்துட்டு இந்த 4 மணிக்கு ஆட்டை கட்டி எடுத்துக்கிட்டு போயிடுவேன். இவளை என்ன அதை பண்ணி இதை பண்ணு டார்ச்சர் பண்ணுறோமா? இந்த இவனும் காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டு இவனும் வேலை வெட்டியே போய் பார்க்கணும். நாங்கள் என்ன அப்படியா குடும்பப்படுத்துகிறோம்? காலையில் 7 7:30க்கு எந்திரிக்கிறா. எந்திரிச்சோன்னே ஒரு புருஷங்காரனுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். எதுவும் செய்யாமல் நான் எதுவும் செய்ய மாட்டேன், எனக்கு இதுக்கு முன்னெலாம் பழக்கம் இல்லை, எங்கள் அப்பா வீட்டில் நான் அப்படி இருந்தேன், எங்கள் அம்மா வீட்டில் இப்படி இருந்தேன், அப்படி இப்படின்னு பெருமை பேசினா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம்? இவ்வளவுதான் நம்மளால செய்ய. எல்லாரும் வசதியா வாழ்ந்தவங்க தான். ஏன் நம்ம அப்பா அக்கா நம்மள என்ன தவிட்டுக்கா பெத்து விட்டாங்க சொல்லுங்க பார்ப்போம்? உங்களையும் நல்லா தான் வச்சுக்கிட்டாங்க, என்னையும் நல்லா தான் வச்சுக்கிட்டாங்க. நம்ம நேரங்காலம் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்துக்கு ஏத்தாப்புல நம்ம மாறிக்கிட்டு வாழலையா? ஏன் என் வீட்டில் இருக்கும்போது சாப்பிட்ட தட்டு தண்ணியை கூட எடுத்து ஊற்ற மாட்டேன், இன்னைக்கு கட்டாந்தரையை கூட்டுறேன்னா நம்ம வயிற்ற கழுவணும் பிள்ளைங்களை பார்க்கணுன்ற காரணத்துக்காக தானே. அதை கூட புரிஞ்சிக்காம ஒரு பிள்ளை பேசுனா என்ன பண்றது? சரிங்க அத்தை, நான் சொல்லி புரிய வைக்கிறேன். பாருங்க மச்சான், இப்போ நான் குடிக்கிறேன்றா. நான் வந்து மொட்டா குடிக்காரெல்லாம் கிடையாது. ஏதோ நான் வெயிட் தூக்குற ஆளு, மூட்டை தூக்கி தான் காசு சம்பாதிக்கிறேன். அதை வச்சுட்டு தானே வெளியெல்லாம் கூட்டிட்டு போறேன் வரேன். இந்த போன வாரத்தில் ஏதோ கருப்பு படம் புதுசா வந்திருக்குன்னா உடனே எனக்கு போய் பார்க்கணும், எனக்கு சூர்யானா உயிர் அப்படின்னா சரிம்மா போவான் அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போயிட்டு வந்தேன். அந்த காசெல்லாம் எப்படி வரும்? நான் வேலை போய் மூட்டை தூக்குறதுனால தானே. உடம்பு அழுப்புலாம் அப்படியே கொஞ்சமா சாப்பிட்டாதான் அன்னைக்கு தூக்கமே வருது. இல்லைன்னா ராத்திரி எல்லாம் உடம்பு வலி பின்னி எடுத்து போடுது. சரி குடிக்கவே இல்லை விடுங்க. நீ கை அழுத்து கால் அழுத்துனா உங்க தங்கச்சி அழுத்துமா? எங்க வீட்டுல நான் நகத்துல கூட அழுக்கப்படாம இருந்தேன். எங்க அண்ணனே எல்லா வேலையும் செய்யும் வைக்கும். எங்க அம்மா என்னைய ஒரு வேலை சொல்ல மாட்டாங்க. அப்படி எப்படின்னா நாங்க என்ன பண்ண முடியும்? ஆமா, நான் எது செஞ்சு கொடுத்தாலும் எங்க அம்மா அப்படி செய்யும், எங்க அம்மா இப்படி செய்யுன்றீங்க. ஐயோ நீங்க பாருங்க, இப்போ எங்க அம்மா வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு காரம் அதிகமா கொடுத்தது கிடையாது. நான் வந்து நார்மலா காரம் சாப்பிட்டு வளர்ந்த ஆளு. உங்க தங்கச்சி நல்லா காரம் தள்ளி குட்டி காரமா வச்சு செஞ்சு போடுறேன். அதை சாப்பிட்டோனையும் மூட்டை தூக்குறதுக்கு உடம்பு வேகாத வெயில்ல வயிறெல்லாம் வலி எடுத்துக்குது. நான் அந்த நேரத்துல கிட்ட போய் பாத்ரூமுக்கு ஓட முடியும்? அதனால எங்க அம்மா செய்யற மாதிரி செய்யின்னு சொல்லிவிட்டேன். உடனே கோவம் வந்துருது. ஆமா, அப்ப நான் செய்யறது உனக்கு பிடிக்கலன்னா அப்ப உங்க அம்மாவே செய்ய சொல்லுன்ற. எங்க அம்மா செய்யறது இவளுக்கு பிடிக்கல, இவ செய்யறது எங்களுக்கு பிடிக்கல. என்ன பண்றது? இருக்கிற இடத்துக்கு ஏத்தாப்புல மாறிக்கணுமா இல்லையா? நீ நம்ம சொந்தத்துல பொண்ணு எடுக்காம பரவேட்டுல பொண்ணு எடுத்தா கூட நியாயம் சொல்லலாம். நம்ம வேற சொந்தத்துக்குள்ள ஒண்ணு பொண்ணை எடுத்து போட்டான். சின்ன வயசுல இருந்து பார்த்து பேசி விளையாண்ட பிள்ளைங்க தான். அதுக்குன்னு நம்ம கொஞ்சமாவது குடும்பத்துக்கு வந்துட்டோம்னா அதுக்கு ஏத்தாப்புல இருக்கணும்ல. சரிங்க நீ, அவ கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்கிறா, அவளுக்கு கொஞ்சம் விவரம் பத்தல. நாங்க கொஞ்சம் பார்த்து பேசி புரிய வைக்கிறோம். என்ன சின்ன பிள்ளைன்றீங்க? எனக்கு 18ல கல்யாணம் ஆனிச்சு, உங்களுக்கு எத்தனை? 19ல கல்யாணம் ஆனிச்சு. நம்ம குடும்பம் நடத்தலையா? சொல்லுங்க பாப்போம். என்ன சின்ன பிள்ளை? வயசு 25 ஆகி போச்சு, இன்னும் என்ன சின்ன பிள்ளைன்றீங்க? இவ வயசுல எல்லாம் இவனை நான் தூக்கிக்கிட்டு திரிஞ்சேன். இவனமோ அப்பத்தான் சின்ன பிள்ளைன்றீங்க. நான் உங்க முகத்துக்காகவும் தம்பி முகத்துக்காகவும் தான் பாக்குறேன். குடும்பத்துல வந்து ஒழுங்கா வந்து குடும்பம் நடத்த சொல்லுங்க. ஒரு கோவம் தாவம்னு எல்லா குடும்பத்திலும் இருக்கிறது தான். வீட்டுக்கு வீடு வாசப்படிதான். ஏன் இங்க சண்டை இல்லையா, இல்ல வேற பக்கம் சண்டை இல்லையா? எல்லா வீட்டிலும் எல்லா பிரச்சனையும் தான் இருக்கு. அதுக்குன்னு வீட்டுக்கு வந்த மருமவ யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம பைய தூக்கிட்டு கிளம்பிட்டானா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்களே சொல்லுங்க பாப்போம். நம்ம இருக்க இடத்துல யார் வீட்டுல என்னடா நடக்கும்னு கண்குத்தி பாம்பா காத்துக்கிட்டு இருக்காளுங்க. அதுவும் நம்ம வீட்டுல சொந்தத்திலே பொண்ணு எடுத்திருக்காளே, அதனால இப்ப வீட்டுல ஏதாவது பிரச்சனை நடக்குமா அப்படின்னு சொல்லி கண்குத்தி பாம்பா அலையிறாளுங்க. அவளுகளுக்கு நம்ம போய் அவளா இருக்கலாமா சொல்லுங்க? கூடி வாழ்ந்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. நம்ம குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் மச்சான் நான் இம்புட்டு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லி உங்க தங்கச்சிக்கு புரிய வச்சு வீட்டுக்கு அனுப்புங்க. எப்படி ஒரு 2 நாள் 3 நாள் கோவம் தாண்டு வரணும்னாலும் இருந்துட்டு வரட்டும். ஆனா இப்படி எங்க போறதாலும் சொல்லிட்டு போக சொல்லுங்க. சும்மா பொட்டி படிக்க தூக்கிட்டு இவ பாட்டுக்கு போறது, இவளை காணல நாங்க ஊர் முழுக்க தேடுறது, அந்த மாதிரி விஷயம் இனி நடக்கக்கூடாது. ஏன்னா என் அத்தைக்காகவும் உங்களுக்காகவும் தான் நான் இவ்வளவும் பேசுறது. வரட்டும், நாங்க போயிட்டு வரோம். மாப்பிள்ள இருங்க, மாப்பிள்ள இருந்துட்டு போலாம். இருக்கட்டும் அத்தை, உன் பொண்ணை நல்லா புத்திமதி சொல்லி அனுப்புங்க.
எம்மாடி நல்லா இருந்து உடம்ப தேத்திட்டு வா சரியா? அறிவு கெட்ட சிரிக்கி, நான் உன்னைய செல்லம் கொடுத்து ரொம்ப கெடுத்து வச்சுட்டேன். வெள்ளக்கமத்தை எடுத்துக்கிட்டு வந்து உனக்கு வெறி எடுத்தாதான் சரிப்பட்டு வரும்.